அமாவாசை இரவு ஊர் முழுவதும் இருள் விழுங்கியிருந்தது. அந்த இருளை உடைக்க எந்த வெளிச்சமும் போதவில்லை. இது நைனாதீவு அருகே நடந்த உண்மை சம்பவம். இன்னும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த இரவு 12:17 சரவணன் திடீரென விழித்து கொண்டான். அவனது மொபைல் ஒலித்தது. ஸ்கிரீனில் தெரிந்தது அம்மா. ஆனால் அவனது அம்மா 3 மாதங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அழைப்பு நிற்கவில்லை. 12:18, 12:19, 12:20 அந்த ரிங் சத்தம் வீட்டின் சுவரையே அதிர வைத்தது போல. திடீரென்று மெசேஜ் ஒன்று. அந்த நேரத்தில் வீட்டின் கதவு மெதுவாக தட்டப்பட்டது. அவன் வீட்டில் அவன் மட்டும்தான் இருந்தான். ஜன்னல் வழியாக அவன் பார்த்தான். வீட்டின் முன் ஒரு வெள்ளை சேலை. முகம் தெரியவில்லை. ஆனால் அந்த நிழல் ஜன்னலுக்குள் நேராக பார்த்தது. அந்த நேரத்தில் மீண்டும் மொபைல் ஒலித்தது. அம்மா வீடு. அது அவன் காலியான பழைய வீட்டின் நம்பர். அவன் ரிசீவ் செய்தான். அந்த பக்கம் ஒரு மூச்சு சத்தம் மட்டும். பிறகு மெதுவான குரல், நான் இன்னும் போகவில்லை. அதே நேரத்தில் விளக்குகள் அனைத்தும் அணைந்துவிட்டது. ஒரு குளிர்ந்த கை அவன் தோளில் தொட்டது. அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அடுத்த நாள் காலை வீட்டு வாசலில் ஈரமான காலடிச்சுவடுகள். மண்ணில் எழுதியிருந்த ஒரு வார்த்தை, மகனே. இன்று வரை அமாவாசை இரவு 12:17 ஆகும்போது அந்த வீட்டில் மொபைல் ரிங் சத்தம் கேட்கிறது. அந்த நம்பர் இன்னும் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா